இன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் திருவோணமும் சேர்ந்து வந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று நம் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட்டோமானால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் யாவும் நீங்கி செல்வ வளங்கள் பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் நண்பர்களே. இந்த நாளில் பூஜை அறையில் ஒரு நெய்விளக்கேற்றி அதன் முன் ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து அதில் துளசி இலை, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இவை அனைத்தையும் வைத்து பெருமாளிடம் வேண்டி பின் அந்த மூட்டையை முடித்து பணப்பெட்டியில் பணத்திற்கு மேலாக வையுங்கள். இதனால் செல்வ வளம் பெருகும், கோடீஸ்வர யோகம் கிட்டும் என்பது இங்கு நிலவக்கூடிய ஒரு நம்பிக்கையாகும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாதே. இந்த மந்திரத்தை 16 முறை என்று சொல்லி நம்ம அவரை வணங்கி வழிபட்டோமானால் நம் வாழ்வில் வற்றாத செல்வங்கள் யாவும் வந்து சேரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. எனக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பெருமாளை பிடிக்குமா? நீங்கள் பெருமாள் கோயிலுக்குலாம் போயிருக்கீங்களா? ஏகாதசிக்கு விரதம் இருந்திருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் சக்தி சிவா.